யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. யோக்கியம் வாரம் செம்பத்திக்கு ஒளிச்சு வையின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு விஜய் செஞ்சிருக்கக்கூடிய காரியம். பல நாள் திருடன் ஒரு நாள் வெளியாவான்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்று நடந்திருக்கிறது. திராவிட இயக்கத்தில் இயங்குகின்ற எங்களை போன்ற ஆட்கள் ஒருவன் திடீரென்று கட்சி துவங்குவதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது என்று ஆரம்பத்தில் கட்சி துவங்கிய நாள் முதல் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இடம் முதல் கொண்டு நாங்கள் சந்தேக புள்ளியை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு மதியம் திடீரென்று விஜயின் மனைவி சங்கீதா ஒரு அதிர்ச்சி தரத்தக்க தகவலோடு கோர்ட்டில் போய் சேர்ந்திருக்கிறாப்புல. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு நடிகையோடு தொடர்பு வைத்து கொண்டு என்னை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நடிகர் விஜய் என்கின்ற மனிதன் என்னுடைய கணவர் என்னை துன்புறுத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2022 ஏப்ரலில் இருந்து இந்த செய்தி நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதை கண்டித்து கேட்ட என்னை வீட்டை விட்டு வெளியே செல்ல விடாமல், செலவுக்கு கூட பணம் தராமல், என்னை மன ரீதியாக என்னை மிகவும் சிரமப்படுத்தி என்னை துன்புறுத்தினார்கள் என்று சொல்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக கல்யாணம் முடிஞ்சு கெட்டின பொண்டாட்டியவும் பெத்த பிள்ளையையும் பெத்த அப்பனையும் பார்க்க முடியாத ஒருவன் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக யாரிடமோ ஏதுவோ ஒரு காரியத்திற்காக வந்து வேவு பார்க்கிறான், வந்து ஏமாற்றுகிறான் என்கின்ற செய்தியை சொல்கிற செய்தி இன்றைக்கு உண்மையாகிவிட்டது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் தான் தம்பி. உன்னை போல எத்தனையோ புல்லுருவிகளை தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலும் தமிழ்நாட்டை காக்க வருகிறேன் என்கின்ற பெயரிலும் ஓலமிடும் ஓநாய்களை நாங்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். ஒரு காட்சியில் அழகாக சொல்லுவாங்க, சமீபத்தில் நீ நடித்த படம் ஒரு படம், அந்த படத்தில் ஒரு கழுதை புலி வரும். அந்த கழுதை புலி கிராமத்திற்குள் நுழைந்து மக்களை வேட்டையாடுகின்ற நிலை வருகிற பொழுது அந்த வேட்டையாடக்கூடிய அந்த கழுதை புலியை கொல்லுவதற்கு ஒரு நாய் வரும். அந்த நாய் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் கரூரில் 41 பேர் இறக்கும் போது இந்த கழுதை புலி எங்கே போச்சுன்னு தான் கேட்டாங்க. அதைத்தான் நம்ம கேள்வியாக கேட்டாங்க, வச்சாங்க. ரொம்ப அதாவது தன்னை தவிர எவனும் இல்லைன்னு சொல்லி இப்போத்தான் கடந்த மேடையில் தான் நீ அம்பலப்பட்ட நடிகர் விஜய். நம்மள தனிப்பட்ட முறையிலெல்லாம் எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. எம்ஆர் ராதா என்கின்ற மகா கலைஞன் ஒருவர் இருந்தார். தந்தை பெரியார் சொன்னார், பேரறிஞர் அண்ணாவால் வாழ்த்து பெற்றவர் அவர் யாரையும் பெரிதாக நினைத்து கொண்டது இல்லை. தன்னுடைய தத்துவத்தையும் தான் ஏற்றுக்கொண்ட தலைவனையும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையையும் கடைசி மூச்சு வரை பேசி தன்னுடைய தலைவன் தந்தை பெரியார் பிறந்த நாளில் மறைந்து போனான் ஒரு கலைஞர். அவருக்கு ஏராளமான மனைவிகள். அது தேவைப்பட்டது என்று சொன்னார். அவர் தன்னை எதையும் மறைத்து கொள்ளவில்லை. ஏன் கலைஞர் கருணாநிதி தன்னுடைய துணையை அவர் ஒருபோதும் மறைத்து கொண்டது இல்லை. முதலில் சிக்கல் இருந்தது, அது வேறு. அவர் மறைத்து கொண்டது இல்லை. நீங்கள் எப்படியோ ஒவ்வொருத்தங்களுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஒரு காரியங்கள் ஒன்று இருக்கு. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்று சொல்லக்கூடிய நீ சொந்த மனைவியை கண்ணீரும் கம்பளையுமாக ஆக்கிவிட்டு வந்திருக்கிற உன் முகத்திரையை உன்னுடைய கெட்டிய மனைவி, உன் காதல் மனைவி கிழித்து இருக்கிறார். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். எங்கே வந்து சேர்ந்திருக்கு பார்த்தீங்களா? தன்னஞ்சறிவது பொய்யற்க. நான் மீண்டும் ஒரு செயலை நான் சொல்லுகிறேன். இவனை நம்பி கல்லூரி மாணவிகள், இளைஞிகள், அதாவது நம்பிகள் கட்டையை போட்டு கெட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நடுவுலலாம் குனிந்து கொண்டு ஓடக்கூடிய அந்த அவல நிலையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருந்தோம், வேதனைப்பட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு நிலையில் பெண் குழந்தைகள் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக தோழர் சங்கீதா அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக கூட இந்த செய்தியை வெளியிட்டு இவனிடமிருந்து விடுதலை வாங்குவதற்காக விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்கலாம். நம்பர் ஆயிடுச்சுங்க கோர்ட்டில். 76/2026 நம்பரில் செங்கல்பட்டு கோர்ட்டில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. கோர்ட் வந்து அப்படி விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளாது. விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டால் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய முகாந்திரம் இருக்கிறது என்ற அர்த்தம்.
அதில் சொல்கிறாப்புல சங்கீதா அவர்கள், ஒரு நடிகையோடு தொடர்பு வைத்துக்கொண்டு எங்கள் குடும்பத்தில் விளையாடக்கூடிய காட்சி எங்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அதுவும் போக இன்னொரு செய்து கொள்ளும், அந்த நடிகர் விஜய் என் கணவரோடு இருக்கும் புகைப்படத்தை அடிக்கடி அவர் இணையங்களில் வெளியிடுகிற பொழுது உயிரே போயிடும் போல இருக்கு, அவமானத்தால் வெட்கி தலைகுனிகிறேன்னு சொல்கிறார். இதை விட என்னங்க வேணாம்? யார் இதை ஏற்றுக்கொள்ளுவா? அதைத்தான் நாங்கள் சொன்னோம். பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கிற பொழுது யாரை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் நினைக்காம நீ போறிய, நேராக போறிய, ஒரு காருக்குள்ளே இருந்து வெளியில் நேராக எங்கே போகுது? ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. நாங்கள் சொல்கிறோம், பேசிட்டோம். ஆனால் மறுநாள் வந்துருச்சு. அந்த பிறந்தநாள் அன்றைக்கு நீ நடிகை திரிஷா வீட்டு நாயை கொஞ்சியபடி இருந்தா என்கிற புகைப்படத்தை யார் வெளியிட்டா? திரிஷாவே வெளியிட்டார். அதுதான் நீ மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது. அதைத்தான் நம்ம சொன்னாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த காரியங்களில் நீ யார் வீட்டு எங்கே இருந்து வெளியே வருகிறீர்கள் என்பதை நம்ம சொல்கிறோம். பெண் குழந்தைங்கள்ங்க, பொம்பளை பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க ரோட்டு வழியாக அலையுது. இந்த குடும்பத்தை கூட காக்க முடியாத ஒரு நாதாரி கோயிலுக்கு போய் ஐசியூவில் இருக்கக்கூடிய ஒரு தாயை விட்டு போட்டு வந்தேன்னு சொல்கிறாப்புல. என்னுடைய குழந்தை செத்து போனால் நான் இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நடிகர் விஜயை பார்க்க முடியுமா? என்ன செய்ய நினைத்தா என் தமிழ் சாதியை என்று கண்ணீர் சிந்தக்கூடிய லெவலில் தான் இந்த சூழல்லாம் அமைஞ்சது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் வெளியே வந்துருச்சா? எல்லாம் வெளியே வந்துருச்சு. கண்ணீரும் கம்பளையுமாக கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளையும் அலங்கோலமாக நின்று கொண்டு கோர்ட்டு வாசலில் நீதி கேட்டு நிற்கிறார்கள். ஆனால் இவன் யாரை காப்பதற்காக, யாருடன் இருப்பதற்காக இந்த செயலை செய்து கொண்டு இருக்கிறாருங்கிற செய்தியெல்லாம் வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் என்ன செய்ய போகிறார்? எப்பயுமே நான் சொல்லுவேன், அடிக்கடி தோழர்களுக்கு, என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும், இந்த பூமிக்கு உயிர் இருக்கிறது. இந்த பூமிக்கு உயிர் இருக்கிறதால் தான் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். தமிழ்நாட்டிற்கு பேராபத்து வருகின்ற நேரத்தில் எல்லாம் ஒரு தலைவன் உருவாகி இந்த தமிழக மக்களை மீட்டெடுப்பான். இல்லை என்றால் தவறானவனை சுட்டி காட்டக்கூடிய தகுதியோடு தான் இந்த தமிழ் நிலம் இருந்திருக்கிறது என்பதை தான் சொல்கிறோம். நம்ம சும்மா திடீர்னு சொல்லி நாங்கள் தமிழர்களை காப்பாற்றப் போகிறேன், தமிழர்களை மீட்டெடுக்கப் போகிறேன், எல்லாம் கெட்டு போச்சு. யார்? நடிகர் ரஜினிகாந்த் வந்தார், சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்லி. நீ காதலித்த பாவத்திற்காக அந்த பெண் இன்னைக்கு கோர்ட்டில் போய் நின்றிருக்கே. நீ இவ்வளவு பெரிய தலைவர் என்று தெரிந்த பிறகும், உன் பின்னால் ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் ஓடி வருகிறார்கள் என்று தெரிந்த பிறகும், பெண்கள் ஓடி வருகிறார்கள் என்று தெரிந்த பிறகும், சிந்திய கண்ணீரோடு ஒரு பெண்மணி கோர்ட்டில் போய் உன் பொண்டாட்டி போய் நிற்கிதே சங்கீதா, வெக்கம் இல்லையா உனக்கு? இந்த கேள்வி, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறங்கிறதா முக்கியம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பிஜேபி தலைவர் சொன்னார், நடிகை திரிஷாவோட சொன்னார், முதல்ல திரிஷா வீட்டை விட்டு அவனை வெளியே வர சொல்லுங்க. திரிஷா வீட்டை விட்டு நடிகர் விஜய் முதல்ல வெளியே வரட்டும், அப்புறம் தமிழ்நாட்டை காக்கிற செய்தியாக செய்யட்டும் சொன்னார். இன்னைக்கு உண்மையாயிடுச்சா? எங்கடா இருந்து வாரீங்க நீங்கள்லாம்? சீமான் ஒருத்தன் ராஸ்கல் ஒரு பெண்ணோட, ஒரு நடிகையோடு குடும்பம் நடத்திவிட்டு அந்த பெண்மணியை கதற வைத்து கொண்டு மாதம் பணத்தை அனுப்பிவிட்டு ஒரு விபச்சாரி ரீதியில் அந்த பெண்ணை பேசி கண்ணீரும் கம்பளையுமாக கதறி அழுதாள் அந்த பெண். நடந்துச்சா? நடலையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்பயே நான்லாம் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்டிலலாம் இது ஒன்றும் நடக்காதுங்க, ஏன்னா அவன் எங்கேருந்து வாராங்கிறது எங்களுக்கு தெரியும், பாருங்கள் புத்தி சொல்லி அனுப்பிடுவாங்க, அந்த பிள்ளைக்கே அனுப்பிடுவாங்க. கடைசியில் மன்னிப்பு கடிதம் எழுதி கூட. உலகத்தில் தமிழ்நாட்டில் எப்படி வாழ்ந்த தலைவர்கள் ஐயா, இத்தனை பேர் தலைவர்கள் இல்லையா? காமராஜர் 1000 விமர்சனம் உண்டு, திருமணம் முடிக்காமல் எந்தவித விமர்சனத்திற்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்த தலைவர் உண்டு. ஐயா முத்துராமலிங்க தேவர், பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாழும் காலமுறை திருமணம் முடிக்காமல் வாழ்ந்த, தன்னை நம்பிய மக்களுக்காக உழைத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு போர் வீரர்களை களத்துக்கு அனுப்பி கொண்டு இருந்தாங்க. பெரியார் தான் வாழும் காலம் வரை தன்னுடைய சேர்த்த சொத்துக்கள், தன் மூதாதையர் சொத்துக்கள் அனைத்தும் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சுயமரியாதைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க பெரியார்.
பேரறிஞர் அண்ணா தனக்கு பிள்ளை என்று கூட தேவையில்லை என்று இந்த மக்களுக்காக இரத்த தொண்டக்குழிக்குள்ள புற்றுநோய் வந்து வெளியில் வந்து தான் மரணிக்கும் வரை இந்த மக்களுக்காக உழைச்சாரியா அவங்களுதுங்களா? நீங்கள்லாம் எங்கே இருந்துடா வாரீங்க நீங்கள்? அது நம்ம அப்படித்தான் கேட்க வேண்டியது. நான் கூட நல்லகண்ணு தோழர் ஐயா நல்லகண்ணு தியாக செம்மல் அவருக்காகத்தான் இன்றைக்கி காணொலியை நான் ரெடி பண்ணேன். அதை விட இன்றைக்கி என்ன ஓபிஎஸ் வந்து கட்சியில் சேர்ந்து இங்கிட்டு போகிறத சொல்கிறதுக்கு தான் நான் அதையும் தயார்படுத்தியிருந்தேன். ஆனால் பாருங்கள் என்ன சூழல் பாருங்கள். எங்கேருந்து உடனடியாக பேசக்கூடிய கட்டாய சூழலுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது யார் என்று பாருங்கள். விவாகரத்து செய்து, அதாவது பாரதிதாசன் ஒரு கவிதையில் அடிக்கடி சொல்லக்கூடிய, நான் அடிக்கடி அதை சுட்டி காட்டுவேன். நான் உண்மை ஒரு நாள் வெளியாகும், உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும், பொறுமை ஒரு நாள் புலியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பழியாகும் சொல்லுவார். விஜய் நிர்வாணமாக்கப்பட்டு அம்பலப்பட்டு மேடையில் உச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். இயற்கை அன்னையால் முதலில் கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையையும் காப்பாற்ற பாரடா தம்பி. நீ தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் ஏமாற்றுத்தனத்திற்கும் உன் திருட்டுத்தனத்திற்கும் விரைவில் தேர்தலுக்கு முன்னால் கூட உனக்கு வந்து இப்போ அம்பலப்படக்கூடிய சூழல் வந்து சேர்ந்ததடா தம்பி. மாறு, மாற்றம் உன்னிடமிருந்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.